ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இவ்வளோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம், தக்காளிலாம் சேர்த்து. நம்ம எப்போவுமே பொரியலுக்கு தக்காளி சேர்க்க மாட்டோம். இப்போ இது தக்காளி சேர்த்து இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நீளமாக இதை கட் பண்ணி இது போல் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ 2 வெங்காயம் வேணும். இப்போ இந்த 2 வெங்காயத்தையும் நம்ம இப்போ தோல் எடுத்துட்டு இதையும் நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 வெங்காயம் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த தக்காளியிலையும் இந்த கண் பகுதியை நம்ம எடுத்துகிட்டு இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பச்சை மிளகாவும் தேவை. இப்போ நான் இதை கழுகி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாவையும் இப்போ நம்ம நல்லா நீளமாக கிராஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியவும் நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொரியல் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி லெமன் சாதத்துக்கு இந்த பொரியல் ரெடி பண்ணுறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். இதையும் தோல் சீவிட்டு ஒரு 4 பூண்டு ஒரு 4 பூண்டு எடுத்துக்கோங்க. இதையும் தோல் எடுத்துகிட்டு நம்ம கழுகி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது கூடையே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு காயப்பொடி நம்ம மெயினாக சேர்த்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்குல ரெடி பண்ணுறதுனால. இப்போ நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கலந்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் இந்த பொரியல் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நம்ம தயிர் சாதத்துக்கெலாம் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியவும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பொரியலுக்கு தேங்காய் தேவைப்படாது. இப்போ நான் பொரியல் பொடின்னு நம்ம ஏற்கனவே நான் இது நான் ஷார்ட்ஸ் இதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன்.
அதில் பாருங்கள், அந்த லிங்க்கையும் தரேன், அதையும் பாருங்கள். இந்த பொரியல் பொடி எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் அதில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதில் ஒரு சின்ன பீஸ் தேங்காயும் சேர்ந்துருக்கும். அதனால் நான் இந்த பொரியலுக்கு வந்து நான் தேங்காய் சேர்த்துக்கல, பொரியல் பொடி தான் உபயோகப்படுத்த போகிறேன். கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக. இப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ அதுக்குள்ளே நமக்கு வந்து கொஞ்சம் மல்லித்தழை கடைசியாக போடுறதுக்கு தேவைப்படும். அதையும் பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா பொடி எல்லாத்தையும் நம்ம இப்போ கலந்துடலாம். நான் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காயப்பொடி, இது வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து தனி மிளகாய் பொடி கூட கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் தாளிச்சிருக்கிறோம். பின்ன பொரியல் பொடி வேற நம்ம போடுறோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் வரமிளகாயெல்லாம் இருக்குது, காரம் இருக்கும். அதனால் இதுதான் இந்த பொரியல் பொடி. இதில் வரமிளகாய் இருக்குது, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், தேங்காய், கருவேப்பிலை எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த லிங்கை நான் தாரேன், அதையும் பாருங்கள். இதை நீங்கள் எப்போ போல் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ நீங்கள் பொரியல் பண்ணும்போது கூட இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம். நான் இந்த பொரியல் பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒன்று போல் நல்லா கவர் பண்ணிடுங்க அந்த பொடியை. இப்போ நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே நமக்கு வற்றிருக்கு. இந்த பொரியல் பொடியில் பருப்பு வகைகள்லாம் கலந்துருக்கிறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மல்லித்தழையும் சேர்த்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சுருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.